ஹாய் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா 8th ஸ்டாண்டர்ட் தமிழ் இயல் 8 ஃபுல்லாக பார்க்க போகிறோம். ஆல்ரெடி நம்ம சேனல் 8th ஸ்டாண்டர்ட் தமிழ் இயல் 1லேருந்து 7 வரைக்கும் எல்லா லெசன் டாப்பிக்குமே லைன் பை லைன் கொஷின்ஸ் அப்லோட் பண்ணியிருக்கோம். இது வரைக்கும் பார்க்காதவங்க கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் பாருங்கள். இந்த இயல் 8ல் என்னென்ன லெசன்லாம் இருக்குது அப்படின்னா, ஃபர்ஸ்ட் லெசன் ஒன்றே குலம், மெய்ஞான ஒளி, அயோத்திதாசர் சிந்தனைகள், மனித எந்திரம், யாப்பு இலக்கணம் அண்ட் திருக்குறள். ஸோ இன்னைக்கு இந்த லெசன்ஸ்ல இருந்து தான் லைன் பை லைன் கொஷின்ஸ் எல்லாமே பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் லெசன் ஒன்றே குலம். ஃபர்ஸ்ட் கொஷின் பார்க்கலாம். ஒன்றே குலமும் ஒருவனே தேவனும் என்ற பாடல் வரியை இயற்றியவர் யார்? ஆன்சர் திருமூலர். செகண்ட் கொஷின், படமாட கோயில் பகவதற்கு ஒன்று ஈல் என்ற பாடல் வரியை இயற்றியவர் யார்? ஆன்சர் திருமூலர். நமன் என்பதன் பொருள் யமன், சித்தம் என்பதன் பொருள் உள்ளம். அடுத்த கொஸ்டின் நம்பர் 5. நம்பர் என்பதன் பொருள் ஆன்சர் அடியார். படமாட கோவில் என்பதன் பொருள் படங்கள் அமைந்த மாடங்களை உடைய கோவில். நாணாமல் என்பதன் பொருள் கூசாமல். உய்மீன் என்பதன் பொருள் ஈடேறுங்கள். ஈயில் என்பதன் பொருள் வழங்கினால். 63 நாயன்மார்களில் ஒருவர் திருமூலர். 14 சித்தர்களுள் ஒருவர் திருமூலர். அடுத்து கொஸ்டின் நம்பர் 12. திருமந்திரத்தை இயற்றியவர் யார்? திருமந்திரத்தை இயற்றியவர் திருமூலர். திருமந்திரத்தில் எத்தனை பாடல்கள் உள்ளன? ஆன்சர் 3000 பாடல்கள். தமிழ் 3000 என அழைக்கப்படும் நூல் எது? ஆன்சர் திருமந்திரம். திருமந்திரம் எத்தனையாவது திருமுறையாக வைக்கப்பட்டுள்ளது? ஆன்சர் 10வது திருமுறையாக. அடுத்து கொஸ்டின் நம்பர் 16. அறநெறியில் வாழ்பவர்கள் உயிரை கவர வரும் நமனை கண்டு அஞ்ச மாட்டார்கள். அடுத்து கொஸ்டின் நம்பர் 17. ஒன்றே குலம் என கருதி வாழ்வதே மனித பண்பாகும். நமன் இல்லை என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது நமன் கூட்டல் இல்லை. நம்பர்க்கு கூட்டல் அங்கு என்பதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் நம்பர்கங்கு. அடுத்து லெசன் நம்பர் 2 மெய்ஞான ஒளி. கொஸ்டின் நம்பர் 20. எப்படியும் வாழலாம் என்பது விலங்குகளின் இயல்பு. இப்படித்தான் வாழ வேண்டும் என்பது மனிதன் பண்பு. கள்ள கருத்துக்களை கட்டோடு அறுத்தவருக்கு உள்ளிருக்கும் மெய்ஞான ஒளியே பராபரமே என்ற வரியை இயற்றியவர் யார்? ஆன்சர் குணங்குடி மஸ்தான் சாகிபு. அடக்க தாமாய ஐம்பொறியை கட்டி என்ற பாடல் வரியை இயற்றியவர் யார்? ஆன்சர் குணங்குடி மஸ்தான் சாகிபு. அடுத்து கொஸ்டின் நம்பர் 24. ஐம்பொறிகளை அடக்கி ஆள்வது மிக அரிய செயல் என்றவர் யார்? ஐம்பொறிகளை அடக்கி ஆள்வது மிக அரிய செயல் என்றவர் யார்? ஆன்சர் குணங்குடி மஸ்தான் சாகிபு. குணங்குடி மஸ்தான் சாகிபுவின் இயற்பெயர் என்ன? சுல்தான் அப்துல் காதர். இளம் வயதிலேயே முற்றும் துறந்தவராக வாழ்ந்தவர் யார்? குணங்குடி மஸ்தான் சாகிபு. அடுத்து கொஸ்டின் நம்பர் 27. சதுரகிரி, புறாமலை, நாகமலை முதலிய மலைப்பகுதிகளில் தவம் இயற்றி ஞானம் பெற்றவர் யார்? குணங்குடி மஸ்தான் சாகிபு. அடுத்து கொஸ்டின் நம்பர் 28. எக்கால கன்னி, மனோன்மணி கன்னி, நந்தீஸ்வர கன்னி முதலான நூல்களை இயற்றியவர் யார்? ஆன்சர் குணங்குடி மஸ்தான் சாகிபு. பகராய் என்பதன் பொருள் தருவாய். ஆனந்த வெள்ளம் என்பதன் பொருள் இன்பப் பெருக்கு. பராபரம் என்பதன் பொருள் மேலான பொருள். அறுத்தவருக்கு என்பதன் பொருள் ஆன்சர் நீக்கியவருக்கு. அடுத்து கொஸ்டின் நம்பர் 33. மனிதர்கள் தம் ஐம்பொறிகளை தீய வழியில் செல்ல விடாமல் காக்க வேண்டும். ஞானியர் சிறந்த கருத்துக்களை மக்களிடம் பகர்ந்தனர். அடுத்து ஆனந்த வெள்ளம் என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது ஆனந்தம் கூட்டல் வெள்ளம். உள் கூட்டல் இருக்கும் என்பதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் உள்ளிருக்கும். அடுத்து லெசன் நம்பர் 3 அயோத்திதாசர் சிந்தனைகள். கொஸ்டின் நம்பர் 37. சமத்துவம் பகுத்தறிவு கொள்கைகளை மக்களிடம் பரவலாக்கியவர்கள் யார்? சமத்துவம் மற்றும் பகுத்தறிவு கொள்கைகளை மக்களிடம் பரவலாக்கியவர்கள்
தந்தை பெரியார் மற்றும் அண்ணல் அம்பேத்கர். தந்தை பெரியார் அண்ணல் அம்பேத்கருக்கு முன்னோடியாக திகழ்ந்தவர் யார்? அயோத்திதாசர். அடுத்து கொஸ்டின் நம்பர் 39. நல்ல சிந்தனை, சிறப்பான செயல், உயர்வான பேச்சு, உவப்பான எழுத்து, பாராட்டத்தக்க உழைப்பு ஆகிய 5 பண்புகளையும் ஒரு சேர பெற்ற சிந்தனையாளர் யார்? ஆன்சர் அயோத்திதாசர். தென்னிந்திய சமூக சீர்திருத்தத்தின் தந்தை என்று போற்றப்படுபவர் யார்? தென்னிந்திய சமூக சீர்திருத்தத்தின் தந்தை என்று போற்றப்படுபவர் அயோத்திதாசர். அடுத்து அயோத்திதாசர் பிறந்த ஆண்டு 1845 மே 20ஆம் நாள் சென்னையில் பிறந்தார். அடுத்து கொஸ்டின் நம்பர் 42. அயோத்திதாசரின் இயற்பெயர்? ஆன்சர் காத்தவராயன். ஒடுக்கப்பட்ட சமூகத்தில் பிறந்தவர் என்பதால் பள்ளி பருவத்தில் பல இன்னல்களுக்கு உள்ளானவர் யார்? ஆன்சர் அயோத்திதாசர். அயோத்திதாசர் யாரிடம் கல்வியும் சித்த மருத்துவமும் பயின்றார்? அயோத்திதாச பண்டிதர். தன் ஆசிரியரின் பெயரை வைத்து கொண்டவர் யார்? ஆன்சர் அயோத்திதாசர். அடுத்து கொஸ்டின் நம்பர் 46. அயோத்திதாசர் எங்கு சென்று வாழ்ந்தார்? ஆன்சர் நீலகிரி. அயோத்திதாசர் திருமணத்திற்கு பிறகு எங்கு சென்றார்? ஆன்சர் பர்மா. பர்மாவில் கூலி தொழிலாளர்களாக வேலை செய்து வந்த தமிழர்களின் உரிமைக்காக பாடுபட்டவர் யார்? ஆன்சர் அயோத்திதாசர். அயோத்திதாசர் அறிந்த மொழிகள் யாவை? தமிழ், பாலி, ஆங்கிலம் மற்றும் வடமொழி. அடுத்து கொஸ்டின் நம்பர் 50. அயோத்திதாசர் எந்த வகையான நூல்களை ஆழ்ந்து கற்றார்? இலக்கியம், இலக்கணம், கணிதம், மருத்துவம் மற்றும் சமய தத்துவம். அடுத்து கொஸ்டின் நம்பர் 51. ஒரு பைசா தமிழன் என்னும் வார இதழை தொடங்கியவர் யார்? ஒரு பைசா தமிழன் என்னும் வார இதழை தொடங்கியவர் அயோத்திதாசர். அயோத்திதாசர் ஒரு பைசா தமிழன் என்னும் வார இதழை காலனா விலையில் தொடங்கிய ஆண்டு 1907. ஒரு பைசா தமிழன் இதழை ஓராண்டுக்கு பின் என்ன பெயராக மாற்றினார்? ஆன்சர் தமிழன். அடுத்து கொஸ்டின் நம்பர் 54. மக்களுக்கு நீதி, நேர்மை, சரியான பாதை ஆகியவற்றை தெளிவுபடுத்துவதே தமிழன் இதழின் நோக்கம் என்று கூறியவர் அயோத்திதாசர். அடுத்து கொஸ்டின் நம்பர் 55. தமிழன் இதழ் மூலம் எங்கெல்லாம் சமூக சிந்தனை, பகுத்தறிவு உணர்வுகளை பரப்பினார்? தமிழ்நாடு, மைசூர், கோலார், ஹைதராபாத், ரங்கூன், மலேசியா, ஆஸ்திரேலியா அண்ட் தென்னாப்பிரிக்கா. அடுத்து கொஸ்டின் நம்பர் 56. ஒரு மனிதன் அறிவு வளர்ச்சி பெற வேண்டுமானால் கல்வி அறிவு அவசியம் என்று கூறியவர் யார்? ஒரு மனிதன் அறிவு வளர்ச்சி பெற வேண்டுமானால் கல்வி அறிவு அவசியம் என்று கூறியவர் அயோத்திதாசர். கல்வியோடு கைத்தொழில், வேளாண்மை, தையல், மரம் வளர்த்தல் போன்றவற்றையும் கற்க வேண்டும் என்று வலியுறுத்தியவர் அயோத்திதாசர். அடுத்து கொஸ்டின் நம்பர் 58. சங்ககால பெண்களைப் போலவே இக்கால பெண்களும் கல்வி கற்று தம் வாழ்க்கையை தாமே அமைத்துக் கொள்ளும் உரிமையை பெற வேண்டும் என்று எடுத்துரைத்தவர் யார்? ஆன்சர் அயோத்திதாசர். போகர் 700, அகத்தியர் 200, சிமிட்டு, ரத்தின சுருக்கம், பாலவாகடம் போன்ற நூல்களை பதிப்பித்தவர் யார்? ஆன்சர் அயோத்திதாசர். அடுத்து கொஸ்டின் நம்பர் 60. என் பகுத்தறிவு பிரச்சாரத்திற்கும் சீர்திருத்த கருத்துக்களுக்கும் முன்னோடியாக திகழ்ந்தவர்கள் பண்டிதமணி அயோத்திதாசரும் தங்கவயல் அப்பாதுரையாரும் என கூறியவர் யார்? என் பகுத்தறிவு பிரச்சாரத்திற்கும் சீர்திருத்த கருத்துக்களுக்கும் முன்னோடியாக திகழ்ந்தவர்கள் பண்டிதமணி அயோத்திதாசரும் தங்கவயல் அப்பாதுரையாரும் என கூறியவர் தந்தை பெரியார். அடுத்த கொஸ்டின் நம்பர் 61. அயோத்திதாசர் கூறும் வாழும் முறை யாது? அன்பு கொண்டு வாழ வேண்டும். அன்பு கொண்ட நாட்டில் ஒரே நீர்த்துறையில் புலியும் பசுவும் நீர் அருந்தும் என்றவர் யார்? அன்பு கொண்ட நாட்டில் ஒரே நீர்த்துறையில் புலியும் பசுவும் நீர் அருந்தும் என்றவர் அயோத்திதாசர். நல்ல குடிமக்கள் இல்லாத நாட்டுக்கு இயற்கை கூட உதவாது என கூறியவர் யார்? நல்ல குடிமக்கள் இல்லாத நாட்டுக்கு இயற்கை கூட உதவாது என கூறியவர் அயோத்திதாசர். அடுத்து கொஸ்டின் நம்பர் 64.
புத்தரது ஆதிவேதம், இந்திரர் தேச சரித்திரம், விவாக விளக்கம், புத்தர் சரித்திரப்பா போன்ற நூல்களை எழுதியவர் அயோத்திதாசர். அடுத்து கொஸ்டின் நம்பர் 65. திருவள்ளுவர், ஔவையார் ஆகியோரின் படைப்புகளுக்கு பௌத்த கோட்பாடுகளின் அடிப்படையில் புதிய விளக்கங்களை எழுதியவர் அயோத்திதாசர். அடுத்து கொஸ்டின் நம்பர் 66. எந்த மருத்துவமனைக்கு அயோத்திதாசர் பண்டிதர் மருத்துவமனை என பெயர் சூட்டப்பட்டது? சென்னை தாம்பரம் சித்த ஆராய்ச்சி மையத்துடன் இணைந்த மருத்துவமனை. அடுத்து கொஸ்டின் நம்பர் 67. ஒடுக்கப்பட்டோர் உரிமைகளை பாதுகாக்க திராவிட மகாஜன சங்கம் என்னும் அமைப்பை தோற்றுவித்தவர் யார்? ஒடுக்கப்பட்டோர் உரிமைகளை பாதுகாக்க திராவிட மகாஜன சங்கம் என்னும் அமைப்பை தோற்றுவித்தவர் அயோத்திதாசர். அடுத்து அயோத்திதாசர் திராவிட மகாஜன சங்கம் தோற்றுவிக்கப்பட்ட ஆண்டு 1892. அடுத்து கொஸ்டின் நம்பர் 69. விடுதலை என்பது ஆட்சி மாற்றம் மட்டுமன்று, அது மக்களின் வாழ்க்கையின் நல்ல மாற்றங்களை ஏற்படுத்துவதற்காக அமைய வேண்டும் என கூறியவர் யார்? ஆன்சர் அயோத்திதாசர். அடுத்து கொஸ்டின் நம்பர் 70. சுயராஜ்யத்தின் நோக்கம் அதிகாரத்தை கைப்பற்றுவதற்காக மட்டும் இருக்கக்கூடாது, மக்களின் சமூக பொருளாதார வளர்ச்சியையும் உள்ளடக்கியதாக அது அமைய வேண்டும் என கூறியவர் யார்? ஆன்சர் அயோத்திதாசர். அடுத்து கொஸ்டின் நம்பர் 71. அயோத்திதாசர் தென்னிந்திய சமூக சீர்திருத்தத்தின் தந்தை என போற்றப்படுகிறார். அயோத்திதாசர் நடத்திய இதழ் ஒரு பைசா தமிழன். கல்வியோடு கைத்தொழிலும் கற்க வேண்டும் என்பது அயோத்திதாசர் கருத்து. அடுத்து கொஸ்டின் நம்பர் 74. அயோத்திதாசரின் புதுமையான சிந்தனைகளுக்கு அடித்தளமாக அமைந்தது அவரது ஆழ்ந்த படிப்பு. அடுத்து மக்களின் ஒழுக்கத்துடன் தொடர்புடையது எது? ஆன்சர் மழை. அடுத்து 4th லெசன் மனித எந்திரம். சிறுகதை மன்னன் என்று போற்றப்படுபவர் யார்? சிறுகதை மன்னன் என்று போற்றப்படுபவர் புதுமை பித்தன். புதுமை பித்தனின் இயற்பெயர் சோ விருதாச்சலம். சிறுகதைகளில் புது புது உத்திகளை கையாண்டவர் யார்? புதுமை பித்தன். அடுத்து கொஸ்டின் நம்பர் 79. கடவுளும் கந்தசாமி பிள்ளையும், சாப விமோசனம், பொன்னகரம், ஒரு நாள் கழிந்தது போன்ற சிறுகதைகளை எழுதியவர் புதுமை பித்தன். மனித எந்திரம் சிறுகதை எந்த இதழில் வெளியானது? ஆன்சர் மணிக்கொடி. மனித எந்திரம் சிறுகதை எந்த இதழில் வெளியானது? ஆன்சர் சிறுகதை. அடுத்து கொஸ்டின் நம்பர் 81. ஒரே மனிதனுக்கு 2 வகையான பண்புகள் புதைந்து கிடக்கும் என்கின்றவர்கள் யார்? ஆன்சர் உளவியல் அறிஞர்கள். ஒரு மனிதனுக்கு 2 வகையான பண்புகள் யாவை? நல்லதையே நினைப்பது, கெட்டதையே நினைப்பது 2 வகையான பண்புகள். அடுத்து மீனாட்சி சுந்தரம் என்ன வேலை செய்து வந்தார்? ஸ்டோர் குமாஸ்தா. அடுத்து கொஸ்டின் நம்பர் 84. மீனாட்சி சுந்தரம் எந்த வகையான கணக்குகளை புன்னை நெய் குத்து விளக்கில் தீர்த்து வைப்பார்? ஆன்சர் வரவு செலவு கணக்குகளை. மீனாட்சி சுந்தரத்தை பார்த்தால் மற்றவர்களுக்கு என்ன நினைப்பு வரும்? ஒரு பழுதுபடாத இயந்திரம். மீனாட்சி சுந்தரத்தின் ஆசை ஒரு மளிகை கடை வைக்க வேண்டும், கொழும்பு சென்று பணம் சம்பாதித்து வர வேண்டும் என்பது மீனாட்சி சுந்தரத்தின் ஆசை. அக்காலத்தில் இருந்த அளவை பெயர்கள் மாக்காணி, வீசம். அடுத்து அக்காலத்தில் இருந்த நாணய பெயர்கள் யாவை? அணா, சல்லி, துட்டு. அடுத்து 1 ரூபாய் எத்தனை அணாக்களை கொண்டது? 1 ரூபாய் 16 அணாக்களை கொண்டது. பேச்சு வழக்கில் அரை ரூபாயை 8 அணா என்றும் 1/4 ரூபாயை 4 அணா என்றும் கூறுகின்றனர். அடுத்து இலக்கண பகுதி யாப்பு இலக்கணம். கொஸ்டின் நம்பர் 91. குறிப்பிட்ட வடிவத்தில் இலக்கணத்திற்கு உட்பட்டு எழுதப்படும் கவிதைகளை மரபு கவிதைகள் என்பர். குறிப்பிட்ட வடிவத்தில் இலக்கணத்திற்கு உட்பட்டு எழுதப்படும் கவிதைகளை மரபு கவிதைகள் என்பர். இலக்கண கட்டுப்பாடுகள் இன்றி கருத்துக்கு மட்டும் முதன்மை கொடுத்து எழுதப்படும் கவிதை புது கவிதை. மரபு கவிதைகள் எழுதுவதற்கான இலக்கணம் யாப்பு இலக்கணம் எனப்படும். அடுத்து யாப்பு இலக்கணத்தின்படி செயலுக்கு உரிய உறுப்புகள் 6. என்னென்னா எழுத்து, அசை,
சீரடி தொடை. அடுத்து யாப்பிலக்கணத்தின்படி எழுத்துக்களை 3ஆக பிரிப்பர். அவை குறில், உயிர்குறில், உயிர்மெய் குரில். அடுத்து நெடில், உயிர் நெடில், உயிர்மெய் நெடில். அடுத்து ஒற்று, மெய்யெழுத்து, ஆயுத எழுத்து. அடுத்து கொஸ்டின் நம்பர் 96. எழுத்துக்கள் ஒன்றோ சிலவோ சேர்ந்து அமைவது அசை எனப்படும். அசை 2 வகைப்படும், நேரசை, நிறையசை. அடுத்து குறில் அல்லது நெடில் எழுத்து தனித்து வந்தாலும் ஒற்றுடன் சேர்ந்து வந்தாலும் அவை நேரசையாகும். எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா நா, நம், நா, நாம். அடுத்து 2 குறில் எழுத்துக்கள் அல்லது குறில் நெடில் எழுத்துக்கள் இணைந்து வந்தாலும் அவற்றுடன் ஒற்றெழுத்து சேர்ந்து வந்தாலும் அவை நிறையசை எனப்படும். அடுத்து எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா கட, கடல், கடா, கடாம். ஓர் அசையோ ஒன்றுக்கு மேற்பட்ட அசைகளோ சேர்ந்து அமைவது சீர் எனப்படும். சீர்களை எத்தனை வகைகளாக பிரிப்பர்? 4 வகைகளாக. ஓரசைச்சீர், ஈரசைச்சீர், மூவசைச்சீர் மற்றும் 4அசைச்சீர். சீர்கள் ஒன்றோடு ஒன்று பொருந்துவதை தலை என்பர். சீர்கள் ஒன்றோடு ஒன்று பொருந்துவதை தலை என்பர். தலைகள் எத்தனை வகைப்படும்? தலைகள் 7 வகைப்படும். 2 அல்லது 2க்கு மேற்பட்ட சீர்களை கொண்டு அமைவது அடி எனப்படும். அடி எத்தனை வகைப்படும்? அடி 5 வகைப்படும். செய்யுளில் ஓசை இன்பமும் தோன்றும் வகையில் சீர்களுக்கு இடையிலோ அடிகளுக்கு இடையிலோ அமையும் ஒற்றுமையை தொடை என்பர். முதல் எழுத்து ஒன்றி வர தொடுப்பது மோனை. 2ஆம் எழுத்து ஒன்றி வர தொடுப்பது எதுகை. இறுதி எழுத்து இறுதி ஓசை ஒன்றி வர தொடுப்பது இயைபு. அடுத்து கொஸ்டின் நம்பர் 110. ஒரு பாடலின் இறுதி சீர் அல்லது அடியின் இறுதி பகுதி அடுத்த பாடலின் முதல் சீர் அல்லது அடியின் முதலில் வருமாறு பாடப்படுவது அந்தாதி தொடை எனப்படும். பா எத்தனை வகைப்படும்? பா 4 வகைப்படும். வெண்பா, ஆசிரியப்பா, கலிப்பா மற்றும் வஞ்சிப்பா 4 வகைப்படும். செப்பல் ஓசை உடையது வெண்பா. அறநூல்கள் பலவும் வெண்பாவால் அமைந்தவை. அகவல் ஓசை உடையது ஆசிரியப்பா. சங்க இலக்கியங்கள் பலவும் ஆசிரியப்பாவால் அமைந்தவை. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா துள்ளல் ஓசை உடையது ஆன்சர் கலிப்பா. கலிப்பாவால் ஆனது கலித்தொகை. தூங்கல் ஓசை உடையது வஞ்சிப்பா. விடும் என்பது நிறையசை சீர். அடுத்து பார்த்தீங்கன்னா திருக்குறள். கொஸ்டின் நம்பர் 120. காண முயல் எய்த அம்பினில் யானை பிழைத்தவேல் ஏந்தல் இனிது. இக்குறளில் பயின்று வந்துள்ள அணி பிரிது மொழிதல் அணி. நவில்தோறும் நூல் நயம் போலும் பயில்தோறும் பண்புடையாளர் தொடர்பு என்ற குறளில் பயின்று வந்துள்ள அணி உவமை அணி. ஆண்மையின் கூர்மை பகைவருக்கு உதவுதல். வறுமை வந்த காலத்தில் குறையாமல் வாழ வேண்டும். ஊக்கம் குறையாமல் வாழ வேண்டும். பெருஞ்செல்வம் என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது பெருமை கூட்டல் செல்வம். ஊராண்மை என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது ஊர் கூட்டல் ஆண்மை. திரிந்து கூட்டல் அற்று என்பதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் திரிந்தற்று. அடுத்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் ஒன் கலைச்சொல் அறிவோம். சேரிட்டி தொண்டு, செயின்ட் ஞானி, பிலாசபி தத்துவம், இன்டிகிரிட்டி நேர்மை, ரேஷனல் பகுத்தறிவு, ரிஃபார்ம் சீர்திருத்தம். ஓகே, இன்னைக்கு பார்த்த கொஷின்ஸ் எல்லாமே உங்களோட எக்ஸாம் ரிவிஷனுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இந்த மாதிரி நிறைய கொஷின் வேணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடனே கிடைக்கும். தேங்க்யூ.